உனக்கு என்ன பைத்தியமா? இந்த ஈவெண்ட்டுக்காக தான் இவ்வளோ தூரம் போறியா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. சமீபத்தில் மும்பையில் இந்தியாவோட மிகப்பெரிய கடல்சார் கருத்தரங்கு இந்தியன் மேரிடைம் வீக் 2025 அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடந்தது. இந்த ஈவெண்ட்டில் இந்தியாவோட கடல்சார் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தீர்மானிக்கக்கூடிய மேரிடைம் விஷன் 2030 2047ன்னு இந்தியன் கவர்மெண்ட்டோட பாலிசிஸ், அதனால் வளர்ச்சி அடையக்கூடிய துறைமுகங்கள், ஷிப்பிங்கு, லாஜிஸ்டிக்ஸு, ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி போன்ற பல்வேறு துறைகள் எந்த மாதிரியான ஃபியூச்சரை எதிர்நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது. உலகளாவிய நாடுகள்லேருந்து கடல்சார் வல்லுநர்களும் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு க்ரீன் ஷிப்பிங், க்ளீன் ஃபியூவலு, ஸ்மார்ட் போர்ட்ஸு, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு கடல்சார் துறையில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஃபியூச்சரில் வரப்போகுது அப்படின்னு அவங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோடையும் இந்திய கடல்சார் வல்லுநர்கள், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு, உயர் அதிகாரிகள்னு கடல்சார் துறையில் சேர்ந்த நிறைய பேரோட டைரெக்டாக பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது. வேறொரு ஹாலில் கடல்சார் துறையை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த துறையில் இவ்வளவு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கான்னு வியக்க வச்சுது. இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்காக தான் கோயம்புத்தூர்லேருந்து மும்பை வரைக்கும் ட்ராவல் பண்ணி போனேன். இதை தெரிஞ்ச கொஞ்சம் பேர் இதுக்காகவா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்டுகளை அட்டன் பண்ணும்பொழுது நமக்கே தெரியாமல் நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான செலவை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதில் உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.